இந்திய இதழில் வெளிவந்த ஒரு ஆய்வு கட்டுரைக்கு நோபல் பரிசு கிடைத்தது. இந்தியாவின் மனிதர் இந்தியாவில் உள்ள ஒரு ஆய்வகத்தில் ஆய்வு செய்கிறார். பிரிட்டிஷ்காரன் கொடுத்த எந்த பொருள் அங்கே இல்லை. கட்டுரையை ஜெர்மன் மொழியிலும் ஆங்கிலத்திலும் எழுதி ஜெர்மனிக்கு அனுப்பிவிட்டு ஆங்கிலத்திலே தான் தொடங்கிய இதழிலேயே அதை வெளியிடுகின்றார். என்ன ஒரு தைரியம் இருக்க வேண்டும்! அவன்தான் போராளி. அப்படிப்பட்ட இதழ் வெளிவந்து விட்டது. நோபல் பரிசை அறிவித்து விட்டார்கள். நோபல் பரிசை அறிவித்ததான் எப்படி அறிவிப்பாங்க? அப்பெல்லாம் நீங்கள் நோபல் பரிசு பெறப்போகிறீர்கள் என்றால் நோபல் கமிட்டி உங்களுக்கு ஒரு தந்தி அனுப்புவாங்க. சோ அவர்களே, உங்களுடைய இந்த கண்டுபிடிப்பிற்காக இந்த ஆண்டுக்கான இயற்பியல் நோபல் பரிசு பெறுகிறீர்கள் அப்படின்னு தந்தி வரும். நோபல் பரிசை ஏற்றுக்கொள்கிறேன் என்று 48 மணி நேரத்திற்குள் பதில் தந்தி அனுப்பினால் மட்டுமே உங்களுடைய பெயர் பரிசீலிக்கப்படும். தந்தி வந்துருச்சு. தந்தி இந்தியாவுக்கு வரும் சார். தந்தியை கொண்டு போய் ராமன் கொடுக்க வேண்டியது யாரு? அரசாங்கம். கொடுக்கவில்லை. ஆனால் ஜெர்மன் தோழர்களின் மூலம் ராமன் தான் நோபல் பரிசு பெற்றிருக்கிறோம், அந்த அறிவிப்பு வந்திருக்கிறது என்பதை அறிந்து கொண்டு விட்டார். போராடி போராடி வென்ற இந்த ராமன் எப்படியாவது நோபல் பரிசு பெறுவதற்கு நேரில் செல்ல வேண்டும், எப்படியாவது அவரை அனுப்ப வேண்டும் என்று தீர்மானமாக இந்தியர்கள் முடிவு செய்தார்கள். இந்தியன் அசோசியேஷன் ஆஃப் கல்டிவேஷன் ஆஃப் சயின்ஸ் என்கிற இந்த அமைப்பு அவருடைய பயண செலவை ஏற்பதாக அறிவித்தது. எப்படியாவது நேரில் சென்று பெற வேண்டும் என்று அறிவித்தது. ராமன் நேரில் செல்ல வேண்டாம், இந்தியாவிலேயே இருங்கள், தாகூரை போல் உங்கள் கைக்கு நோபல் பரிசு கிடைக்கும் என்று அரசு அறிவித்த பொழுது அதை ஏற்றுக்கொள்ள ராமன் மறுத்துவிட்டார். கப்பலில் ராமன் செல்வதற்காக ஊர் ஊராக சென்று துண்டேந்தி பணம் வசூல் செய்தார்கள். அப்படி சென்னையிலே வீதி வீதியாக சென்று பணம் வசூலித்த அந்த மாமனிதரின் பெயர்தான் சிந்தனை சிற்பி சிங்காரவேலர். எல்லாம் சேர்ந்து பணம் வாங்கி கொடுத்து எப்படியாவது ராமன் நேரில் சென்று அந்த விருது பெற வேண்டும் என்று பெற வைத்தார்கள் தோழர்களே. ஆனால் பிரிட்டிஷ் அரசாங்கம் கொடுத்த அந்த அழுத்தம் காரணமாக நம்முடைய ராமன் இந்தியாவின் முதல் மற்றும் இந்தியாவின் தயாரிப்புக்கான ஒரே நோபல் பரிசு, அந்த பரிசு பெறும் புகைப்படம் கூட எடுக்கப்படவில்லை தோழர்களே. இது எவ்வளவு பெரிய வரலாற்று மோசடி! இன்றைக்கு ராமனுடைய கதையை முடக்கிவிட்டார்கள். ராமன் கதையை நாம் பேச வேண்டும். ராமன் கதை என்றாலே அது சி வி ராமன் கதை தானே தவிர வேற எந்த ராமன் கதையும் இல்லை என்பதை நாம் உணர வேண்டும்.